பராபவ தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மீன ராசி எப்படின்னாலே நம்ம மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்று பாதையை உருவாக்கக்கூடியவர்கள். இந்த எல்லோரும் போன பாதையில் விரும்பாமல் அவங்க புதுசாக ஒரு மாற்று பாதையை உருவாக்குவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு புதிய ஒரு டெஸ்டினேஷனை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மற்ற மாற்றத்துக்கு வழிவகுங்கிறதுனால மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள். ராசியில் பார்த்தாலும் அதான கடைசி ராசி. ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் தொடங்குற மாதிரி அவங்களுடைய ஒரு நடவடிக்கையும் இருக்கும். அது சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனடையும். சரி, மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ ராசிக்கு உரிய கிரகமான குரு 4ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உபயலக்கணங்கள் உபயராசிகளுக்கு குரு கேந்திரங்கள் இருப்பது ஒரு சிறந்த பலனை கொடுக்காது. கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே, அதாவது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வந்த காலகட்டம் எப்படி பார்த்தா கூட பெரிய அளவுக்கு குருவால் அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் இருந்திருக்காது. வசிக்கிற இடம், வேலை செய்யக்கூடிய அலுவலகம், அடுத்தது பயன்படுத்தக்கூடிய வாகனம், இது எந்த வகையிலுமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதில் ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் சின்ன சின்ன அளவுக்கு சில ஒத்துழைப்பு இல்லாமல் உடல்லையும் சின்ன சின்ன பாதிப்புகள் உபாதைகள் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் மாறிடும். குறிப்பாக குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறிடுங்கிறதுனால அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று பார்க்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புத்தாண்டு தினமான இந்த சித்திரையிலே பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா 2 பகை கிரகங்கள் ஒன்றா உட்காந்துருக்கு. கூட இருக்கக்கூடிய பாதகாதிபதி புதன் நீச்சமாயும் உட்காந்துருக்கு. அப்போ செவ்வாய் சனி யுத்தம் தொடங்குறதுனால பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். செவ்வாய் மேஷராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி இடங்களில் பயணிக்கும் போது இங்கே அடிபட்டுறாமல் பார்த்துக்கிறதுக்கு கவனமாக பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக சரியான சாலை விதிமுறைகளை பின்பற்றியும் போயிட்டு வந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் பார்க்கும்போது செவ்வாய் சனி புதன் இது 3மே ஒரே இடத்துல ராசியில் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு மனசளவில் பெரிய மகிழ்ச்சி எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குழப்பத்திலேருந்து விடுபடுவதற்கு வெங்கட சுப்பிரமணியரை வணங்குவது ரொம்ப நல்லது. வெங்கட சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் முருகன் எங்கே இருந்தாலும் அவரை வணங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் புத்தாண்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பார்க்கும்போது இந்த புத்தாண்டில் வேறு என்னென்ன பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி இந்த புத்தாண்டில் பயிற்சி ஆகலை. அதனால் சனி அதே ராசியில் தான் இருக்குது. அப்போ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இது உடம்பு முழுக்க சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். ஒரு இடத்துக்கு கிளம்பணுன்னா அந்த டயத்துக்கு கிளம்ப முடியாத அளவுக்கு உடலில் ஒரு அசதி இருக்கும், ஒரு சலிப்பு இருக்கும். அதையெல்லாம் மீறி போராடி போகும்போது தான் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். அதாவது உடலும் மனசும் எங்கே ஒத்துழைக்கலையோ ஆனால் அந்த இடத்துல கட்டாயமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அதை செய்யும்போது அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறதுனால வேலை செய்வதற்கும் ஒரு வேலையை உடனே முடிப்பதற்கும் எக்காரணம் கொண்டும் சோர்வடைஞ்சிடாமல் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இவ்வளோ தான் நெகட்டிவான பலன்கள் என்ன தான் பேசிட்டு வந்தால் கூட சரி. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி இருக்குது இல்லையா, அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ராசிக்குரிய ராசிநாதன் இப்போ 4ல் இருந்தால் கூட அடுத்தது 5ஆம் இடத்துக்கு வராருல்ல. அப்போது ராசியாதிபதி 5ஆம் இடத்துக்கு உச்சமாகி உங்களோட ராசியே பார்வை செய்ய போகிறாருங்கிறதுனால குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களோட நிலவரமே பார்த்திங்கன்னா அப்படியே பல மடங்கு உயரப்போகுது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கவுங்க சக்திக்கேற்ப அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கேற்ப கண்டிப்பாக அனைவருமே முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. அப்போது ராசிக்கு உரிய கிரகமான 5ஆம் இடத்துக்கு வருது. 5ஆம் இடம்ங்கிறது குருவுக்கு உச்சமாகக்கூடிய ஒரு இடம். அங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, அங்கேருந்து 9ஆம் பார்வையை ராசியையும் பார்க்குது. இது எவ்வளோ பெரிய விசேஷம். ராசிக்குரிய கிரகம் நல்ல இடத்துலேருந்து அந்த ராசியே அதுக்கு சொந்த ராசியையே பார்க்கும்போது அவர்கள் இப்படின்னா சுய முன்னேற்றத்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பதற்கு சமம் இல்லையா. அப்போ வலிமையான ஒரு சூழ்நிலையை குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எல்லா வகையிலும் நன்மையை கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்திங்கன்னா பல பேருக்கு திருமணம் நடப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விருப்பப்பட்ட கல்வியை பயில்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது.
இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸு, சினிமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி துறைகளில் ஈடுபட்டு நல்ல சாதனை படைப்பதற்கும் அதன் மூலமாக நல்ல வருவாயை ஈட்டுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதனால் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிலைமையே தலைகீழாக மாறிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருவோட 5ஆம் பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? அப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல கிடைக்கிதுன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் தந்தை வழியில் கிடைக்க வேண்டிய நிறைய சொத்துக்கள் கிடைக்கும். யார் யாருக்கு வர வேண்டியிருக்கோ அவங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் அவர்களுடைய சொத்து, சில பணம், இந்த மாதிரி சில வகையான வரவுகள் கிடைக்கும். குருவோட 5ஆம் பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவாங்க. நிறைய கோயில்களுக்கு போகணும், இந்த சாமியை போய் தரிசனம் பண்ணணும், இந்த புனித இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்காது இல்லையா? அந்த சந்தர்ப்பம் வந்து இனி கிடைக்கும். அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வருவதற்கான, படிப்பதற்காக போகலாம், இல்லை சுற்றி பார்ப்பதற்காக போகலாம், அல்லது பார்த்திங்கன்னா ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு கூட போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பொதுவாக 9ஆம் இடத்துல வந்து குரு பார்வை கிடைச்சாலே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்னென்ன அவசியமான தேவையோ இந்த தேவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு நடந்துருங்கிறதுனால எல்லா வகையிலும் நல்ல பலனையே கொடுக்கும். அடுத்தது இந்த குருவோட 9ஆம் இடத்து பார்வை ராசிக்கே கிடைக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சனி இருக்குது. அந்த ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை இந்த குருவோட பார்வை வந்து தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்குவாங்க, இல்லைன்னா வீடு கட்டிகிட்டு இருக்கிற அந்த கட்டுமான பணிகள் முடிஞ்சு புதுசாக குடி போவாங்க. நிறைய சுப காரியங்கள்லாம் நடக்கும். நிறைய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவாங்க. சில பேருக்கு வந்து ஒப்பந்த பணிகள், இந்த அரசு ஒப்பந்த பணிகள்லாம் கூட நிறைய பேருக்கு கிடைக்கும். புது கான்ட்ராக்ட்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். அந்த பணிகளை அவர்கள் நல்லா செவ்வனே செய்து முடிப்பார்கள். அப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு எல்லா வகையிலும் நல்ல பலனை கொடுக்குற வகையிலே தான் இருக்க தவிர இதை வந்து அந்த காலகட்டத்தை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் கிடைக்குமா, எல்லாருக்கும் கிடைக்குமானலாம் கேட்கக்கூடாது. அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடைபெறுங்கிறது மட்டும்தான் இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கக்கூடிய இன்னொரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி. ஏற்கனவே பார்க்கும்போது ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய மைனஸ்லாம் இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பெரிய கெடு பலனை எல்லாம் கொடுத்துருக்காது. அது வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு வருவாயை ஈடுபடுத்தி கொடுத்துருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம், அல்லது வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த ராகு வந்து டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறது. பொதுவாக வந்து 12ஆம் இடத்தை விட 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப சிறப்பான இடம் இல்லையா? இந்த உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. 3, 6, 10, 11 இந்த 11ஆம் இடங்களுக்கு ராகு வர்றது வந்து எல்லா வகையிலும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதே மிகப்பெரிய வலிமை. ஏன்னா அது வந்து உபஜயஸ்தானம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே நல்ல பலனை தான் கொடுக்கும், சரராசிகளை தவிர. அப்படி பார்க்கும்போது மீனத்துக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு வந்து பல விதங்களில் வந்து அவர்களுக்கு லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறது. இந்த லாபம்ங்கிறது பார்த்திங்கன்னா வயசில் மூத்தவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய பண உதவி, பொருள் உதவி, இல்லை வந்து ஒரு முக்கியமான தொழில் ஆலோசனை உதவியாக இருக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது இந்த ராகுக்கு குருவோட பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால எது கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு கூடுதலாகவே கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான பலன். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கேது செல்கிறது. இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. டிசம்பர் மாதத்தில் 5ஆம் இடத்துக்கு கேது போகிறது வந்து அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன தான் கிடைச்சா கூட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் குரு வந்து அடுத்த சில மாதங்களும் அதே 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த கேதுவுடைய நெகட்டிவான பலன்களை அந்த குரு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்குங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை மீன ராசிக்கு ஜென்ம சனி நடைபெற்றாலும் அதையும் கடந்து 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் ஏராளமான லாபத்தையும் மன மகிழ்வையும் மன சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்குங்கிறதுல எந்த வகையிலும் எந்த சந்தேகமும் இல்லை. புத்தாண்டின் தொடக்க நாளன்று அவர்கள் வந்து வெங்கட சுப்பிரமணியர் சாமியை வழிபட்டால் அடுத்து நடக்கக்கூடிய இந்த நெருக்கடியான ஒரு சில விஷயங்கள்லாம் கட்டுக்கு வந்து நல்ல பலன்கள்லாம் நடைபெறுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன நேயர்களே,
பராபவ தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதுபோல் இன்னொரு தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.